வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நடந்தது இதுதான். அதிமுகவின் தோல்விக்கு இதுவே காரணம். இபிஎஸ் விளக்கம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவிற்கு நான் மட்டும் பிரச்சாரம் செய்தேன் என அதிமுகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேட்டியும் அளித்துள்ளார். அதாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதிமுகவிற்கு ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு முதல் முறையாக சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதாவது இபிஎஸ் கூறுவது என்னவென்றால், பாஜகவிற்கு மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா என பலர் வந்து தமிழகத்தில் பரப்புரை செய்தனர். ஆனால் திமுகவிற்கு அவர்கள் கூட்டணி கட்சியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை நான் மட்டும் தனி ஆளாக அனைத்து இடத்திற்கும் சென்று பிரச்சாரமும் செய்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2019 மக்களவை தேர்தலை விட 1% அதிமுக அதிகமாக வாக்குகளை பெற்றிருந்தால் அதிமுக இது வெற்றியே என்று பார்த்தீங்கன்னா அவர் கூறியிருக்கிறார். எங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் முக்கியமல்ல, முயற்சியே முக்கியம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஒருபொழுதும் தோல்விக்கு தள்ள மாட்டோம். வெற்றிக்கான ஒரு முயற்சியை நாங்கள் ஒருபொழுதும் எடுக்காமல் இருப்பதில்லை. வெற்றி அடைவதே எங்களுடைய நோக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு உறுதியான வெற்றியை நாங்கள் கூடிய விரைவில் சமர்ப்பிப்போம். ஏனென்றால் இந்த ஒரு தேர்தல் எப்படியோ முடிந்து விட்டது. 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த ஒரு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நாங்கள் கையாளுவோம். அதன் பிறகு இரட்டை இலை ஆட்சி அமையப் போகிறது தமிழகத்தில். பொதுமக்களும் அதையேத்தான் எதிர்பார்க்கிறார்கள். கூடிய விரைவில் நாங்கள் ஆட்சியை அமைப்போம். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவின் தலைமையில் அனைத்து இடங்களிலும் பெருவாரியான ஆதரவை நாங்கள் மீண்ட ஆதரவை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறாராம். இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் திருப்பம் நடைபெறப் போகிறது என்பது இவர் பேட்டியின் மூலமாக தெரிகிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடிக்கு மறைமுக ஆதரவை அளித்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து அதிமுகவிலும் ஒரு சில புள்ளிகள் ஒன்றிணையும் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களாம். இதையெல்லாம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபொழுது அதிமுகவில் ஒரு சில மாற்றங்கள் நடைபெறும் என்று அவர் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் கட்சியில் பல மாற்றங்கள் நடைபெறும் என்றே கூறப்படலாம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஒரு பேட்டி மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.